சூர்யா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஏன் விஜய் அவர்களை குறிவைக்கிறார் அண்ணாமலை? அதுவும் அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்துறாங்க மாநாட்டில் திமுகவை. ஆனா நீங்க திமுகவோட பி டீம்னு தாவேக்காவை எப்படி சொல்றீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த தலைப்பு. ஏனென்றால் கோயிங் பை தி ஹிஸ்ட்ரி, ஜூன் 17, 2023 அப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த இயக்கத்தின் சார்பாக இந்த +2ல் நல்ல மார்க் வாங்கினதுக்கு ஒரு பாராட்டு விழா வருஷம் நடத்துறது. அப்போ வந்து அரசியலில் உள்ள வர்றதுக்கான ஒரு சமிக்கையோட அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார். அப்போ வந்து ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது, அரசியலுக்கு வர மாதிரி பேட்டி கொடுக்குறாரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து, வெரி பவர்ஃபுல் ஆக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சோஷியல் மெசேஜஸ், இது எல்லாத்தையும் கொண்ட ஒருவர் அரசியலுக்கு வருவதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு. அடுத்த வருஷம் February 2, 2024 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே மற்ற கட்சிகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பாக எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மனதார வரவேற்கிறேன், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், புதிய முகங்களை அரசியல் பார்க்கலாம் அப்படின்றது தான் அவருடைய வெல்கம். வந்து மற்ற கட்சிகள் வந்து எவ்வளவோ பொறாமையோட மற்ற எண்ணங்களோட அணுகும்போது பாஜக வந்து ஒரு திறந்த பரந்த மனப்பான்மையோட அணுகியது. அதில் வந்து எல்லாரும் அது முக்கியமான விஷயம், அதை நோட் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் குறித்தோ அவர்கள் கட்சி குறித்தோ எந்த விமர்சனமும் நாங்கள் வாலண்டியராக எதுவுமே வைக்கல. இப்போது தலைவர் சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் அவர் செய்கின்ற அரசியலை பொறுத்து அரசியல் களத்தில் பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாலண்டியராக பிஜேபி சார்பாக இவங்க இது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு கருத்தையோ இல்லை விமர்சனமோ நாங்கள் வைக்கல. அதே சமயம் எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுது. உங்கள் கடமை இருக்கு, ஆனால் பதில் சொல்வதற்கான ஆதாரங்களையும் நீங்க சொல்லணும். ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது? பி டீம், திமுக பி டீம் இது முதல்ல இருந்தே சொல்றது. ஏனென்றால் உதாரணமா இவர்கள் வந்து காமராஜர் அவர்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்களுடைய கட்சியில. இப்போ காமராஜர் அவர்கள் வந்து மத்திய அரசு வந்து மத்திய அரசுன்னு அழைத்தாரா, நடுவண் அரசுன்னு அழைத்தாரா, ஒன்றிய அரசுன்னு அழைத்தாரா அப்படின்றீங்க பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு விட்டுட்டுரு. இப்போ இவங்க வந்து திமுக சொல்லக்கூடிய அதே பாணியில் ஒன்றிய அரசு அப்படின்னு கூப்பிடுவதாகட்டும். ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன், ஒரு காஷ்மீர் ஷரத்து 370 நீக்கப்பட்டதாகட்டும், இல்லை வந்து மும்மொழி கொள்கைன்னு வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இல்லை எல்லா விஷயங்கள்லையும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலேயும் ஒரு வித்தியாசமே எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஊதுக்குழலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சந்தேகப்படுறது எங்களுக்கு வந்து, அதாவது அவங்க ஸ்டாண்டே இவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு தேவைன்ற கேள்வி மக்கள்கிட்டே எழும் இல்லையா? அதாவது அரசியல் இல்லை, எனக்கு ஒரு தெளிவு, அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்துது தாவேக்கா. இன்னும் கூட தாவேக்கா மேல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க அதிகமா திமுக விமர்சிக்கிறீங்க, அதிமுக விமர்சிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க என்ன அவங்கள ஆளுங்கட்சி அப்படின்றப்ப நீங்க இன்னொரு இடம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது, திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக உருவான ரகசிய திட்டம் தான் தாவேக்கான்னா, அப்ப ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றது தானே அதுக்கு அர்த்தம்? இல்லை, நம்ம கடந்த காலங்களில் பல இடத்துல இந்த மாதிரியான, இப்போ உதாரணமாக சிரஞ்சீவி அவர்களுடைய கட்சி எப்படி செயல்பட்டது, இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி 2006லையும் 2009லையும் எப்படி செயல்பட்டதுன்னு கடந்த கால வரலாறு நிறைய இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இவர் அதிகபட்சமாக கோவப்பட்டதற்கான காரணம் என்னென்னா, இந்த டாஸ்மாக் பிரச்சனைன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். உதாரணமாக 2 தரவுகளை சொல்கிறேன். இப்போ கைம்பெண்கள் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் 39 லட்சம் கைம்பெண்கள் இருக்கிறார்கள். அதில் 40% மதுவினால் ஏற்படவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 16 லட்சம்ன்றது கணக்கு வருது. அது வந்து முதல் தரவு. இதனால் சமீபத்தில் மார்ச் முதல் வாரத்தில் வந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் 1,01,12 லட்சம் குடி நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 70 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நான் கேட்பது வந்து, விஜய் அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா திமுகவையும் அவர் சாடுறாரு, இங்க பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களை அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, அமலாக்கத்துறை உங்க கையில இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நீங்க நடவடிக்கை எடுக்காம எதுக்காக போராட்டம், என்ன கூட்டணின்னு உங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி வச்சா நீங்க அந்த பந்தை திருப்பி விட்டு நீங்க தான் பி டீம்னு சொல்றது. இந்த இடத்துல கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இந்த டாஸ்மாக்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லும்போது இது வந்து சட்டசபையில் விவாதிக்கணும்னு ஒரு முன்னெடுப்பு நம்ம வைக்கிறோம். 14ஆம் தேதி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து
முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன், விவாதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு வந்து எங்களுக்கு உரிமை கொடுப்பு வந்து எங்களுடைய போராட்டமே ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது முதல்ல சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம். அப்பதான் மக்கள் மன்றத்தில் நம்ம பேசிட்டார். அதற்கு வந்து அவர்கள் அனுமதி கொடுக்கல. அது கொடுக்கலன்றதுனால நாங்க அடுத்து போராட்டத்திற்கு போறோம். அப்போ இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போகும்போது அவர்கள் கேட்பது உடனே தண்டனை கொடுக்கணும் தானே. அப்ப நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா மீது 96 ஆட்சி முடிஞ்ச உடனே வழக்கு பதிஞ்சது திமுக தான். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? கிடையாது. 2018 அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருது. இந்தியாவுல அந்த ப்ராசஸ் டிலே ஆகுன்றது நமக்கு தெரியும். அதனால உங்களை கேள்வி கேட்டதுனாலே அவங்கள கேள்வி கேட்டுன்னு சொல்றாங்க. நாடகம்னு சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா சின்சியர் அட்டெம்ப்ட் இது. பல இடங்கள்ல நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வரோம். இப்ப அசம்பிளியில இது விவாதிக்கணும்னு நினைக்கிறோம். மக்கள் மன்றத்திலும் கடந்த பல ஆண்டுகளாக டாஸ்மாக் குறித்து பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லைன்றப்போ களத்துல போராடுறோம். நம்ம அதை வந்து பெருமைப்படுத்துவது வந்து நீங்க வந்து திமுகவில் உண்மையை எதிர்க்கிறீங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு ஏற்படுது. அதனால் வந்து கோபம் தானே தவிர மற்றபடி தனிப்பட்டே இல்ல. வச்சிருக்கிற சார்ஜ்ன்றது ரொம்ப பெருசு. ஒரு அரசியல் கட்சி மீது நீங்க இவங்க ஜெயிக்கிறதுக்காக உருவானவங்க அப்படின்றது பெரிய விமர்சனம். அதை தான் நம்ம பேசுறோம்.